வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்களுடைய பிறந்தநாளுக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்டஸ் வச்சு பர்த்டே விஷ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பர்த்டே சாங் இருக்கக்கூடிய ஒரு MP4 வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் போய்ட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் ஒன்லி ஷேர் வித் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்கள முன்னாடியே செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து டன், அதாவது டிக் மார்க் கொடுத்துட்டு டன் கொடுத்துக்குங்க. இப்போது எப்படி ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே கூடிய கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சக்கூடிய அந்த வீடியோஸோட லிஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் எந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வீடியோ அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சக்கூடிய அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்குள்ளேயே எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் சாங் அவங்களுக்கு வேணுமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பேஜை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னா, வீடியோ எனக்கு வேண்டாம், சாங் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மேலே உங்கள் ஃபிங்கரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாலிட் கலர் ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிங்க. அதுக்கு இந்த T ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோடைய கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாப்பி பர்த்டே மை டியர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே மை டியர். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அந்த வீடியோ மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து ஒன் டைம் டச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ன பொசிஷனில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 2 ஃபிங்கரை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட் டிசைனை மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கூடிய T ஐக்கான ஒவ்வொரு டைம் டச் பண்ணும்போதும் ஃபாண்ட்டோடைய டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் எனக்கு ஓகே, அதனால் இந்த டிசைனை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த எம்டி பேஜஸை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எமோஜி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன மாதிரியான எமோஜி இப்போ பர்த்டே விஷ் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ மேலே கூடிய சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்த்டே ரிலேட்டடு ஐக்கான்ஸ் மட்டுமே இங்கே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாம் சூஸ் பண்ண அந்த ஐக்கான் பின்னாடி இந்த ப்ளே பட்டனுக்கு பின்னாடி ஹைட் ஆகிருக்கு. அதனால் வீடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எமோஜிஸை வந்து வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணுங்கிற அந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேணுங்கிற ஸ்டிக்கர்லாம் முன்னாடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கே அலைன் பண்ணிக்கோங்க. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், நீண்ட ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வேணுங்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த ஐக்கான் எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம சூஸ் பண்ண இந்த எமோஜிஸோட சைஸையும் நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த எம்டி பேஜஸை இன்னமும் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு இந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். அடுத்து வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கீழே கூடிய சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்டேட்டஸ் சென்ட் ஆயிரும். ஸ்டேட்டஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படியும் ஸ்டேட்டஸ் வச்சு நமக்கு பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.